ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே தீக்ஷா. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்க. குடுமா. சரா பாப்பா, டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. ஈவினிங் வீட்டில் வச்சு கேக் வெட்டிடலாம். அப்புறம் சாயந்தரம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. அப்பா, எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வேண்டாம். எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுவீங்களா? என்னடா சொல்லு. நான் 6th வரதுக்கு முன்னாடி 7 ஸ்கூல் மாத்திட்டீங்க. உருப்படியா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல. இங்கே தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இங்க இருந்து மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடாதீங்கப்பா ப்ளீஸ். நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. எங்க ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் இல்லையே? வேலையவே ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முழுசா 3 மாதம் கூட ஆகலை. என்னையா உன் பிரச்சனை? ரிசைன் பண்ணணும்னு வந்து நிற்கிறேன். சம் பர்சனல் ப்ராப்ளம் சார். மளிகை கடை ஸ்டார்ட் பண்ண போறியான்னு? சும்மா இந்த 90 நாளில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு சார். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எழுதி தந்துடுறியா? இன் ரைட்டிங். நீ பாட்டுக்கு ரிசைன் பண்ணி நாளைக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் போய் என்னத்தையாவது ஒன்று வளருவேன். அதை மேலே இருக்கிறவன் யாராவது பார்த்து என்ன அடிப்பான். நீ ஒன்று பண்ணு. நீ ரிசைன் பண்ணுற காரணத்தை டீட்டெயிலாக எனக்கு எழுதி கொடு. அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நீ போனமா வேணாமான்னு. மொத்தம் 12 வருஷம் சர்வீஸ், 17 ட்ரான்ஸ்ஃபர். என் குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த முறை இது எதுவுமே வேணாம், இதே இடத்துல இருப்போம்னு நினச்சி கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அமைதியாக இருக்கு. அது என் வேலையவே ரிசைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சொக்கன். இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த முதல் நாள் அன்னைக்கு தான் அந்த சொக்கனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஐயா, இந்த புதுசாக வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டில் என் பொருள் அடிக்கிறீங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் வந்துடுங்க. மெதுவாக இருக்கியா? கண்ணாடி பொருள். அச்சச்சோ. அண்ணே 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 கயிறு கயிறு லூஸாக இருக்குண்ணே. அண்ணே ஓசட்டு ஏற்றி பிடிங்க. அண்ணே கயிறு அண்ணே அண்ணே குழந்தை 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 அண்ணே கீழே குழந்தை. ஐயோ பாப்பா, யோ அறிவில் ஒன்றுங்க சார். யோ உன் பக்கம் இறங்கல தெரியாதாயா? மேலே இலியா கை நழுவிடுச்சுண்ணே. சார் தம்பி சார் வேணா இருக்கட்டும் சார், பரவாயில்ல. சாப்பாடுக்காவது வச்சு இருக்கட்டும் சார், பரவாயில்ல. யார் அவன்? ஒரு தினுசா இருக்கான். இவன் பேர் சொக்கன் சார். கர்நாடகா வேலை பார்க்குறான். அவனோட முரட்டு விசுவாசி. சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க சார். மேலேருந்து ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஊர் கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற ஆதி கருணா 2 பேர் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுங்க. ஓகே சார். சார் என்ன விஷயம் சார்? ஆதி கர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னா, இவங்க அப்பா 2 பேருமே இணை பிரியாத நண்பர்கள். அவங்க ஒரே விபத்தில் இறந்து போக இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராயிட்டாங்க. ஆதி லாரி வச்சிருக்கான், ஏடி டிரான்ஸ்போர்ட், கோவக்காரன். வாய்க்கு முன்னாடி கைதான் பேசுவான். அடிச்சு வெட்டு குத்துன்னு ஒரு லாரி கேஸ் இருக்கு இவன் மேல. கர்ணா ஜமீன் வாரிசு, வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம். இருக்கிற பண கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம, பரம்பரை கௌரவத்தையும் விட்டு கொடுக்காம 50 சென்ட் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து காலவாசல் வச்சிருக்கான். செங்கல் செய்யறது, மழையும் வெயிலும் பார்க்காம இறங்கி வேலை செய்யறது. கருணா செய்கிற செங்கலை தன்னோட லாரியில் ஏற்றி அதை விற்று தர்றவன் ஆதி. தொழில்களில் அடிதடின்னு எங்கே சுற்றினாலும் கடைசியாக அவனுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிற இடம் கோயில், கோம்பை அம்மன் கோயில். கருணாவோட அப்பத்தா செல்லாய் தான் இந்த கோம்பை அம்மன் கோயிலோட குழு தலைவர். பரம்பரையாக இந்த கோயில் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. என்னதான் அப்பத்தா தலைவராக இருந்தாலும் கருணாவுக்கும் ட்ரஸ்டியாக இருக்கிற ஆதிக்கும் தெரியாமல் இந்த கோயிலில் எதுவுமே செய்ய முடியாது. இவங்க 2 பேரை பற்றி முழுசாக சொல்லி முடிக்கணும்னா கூட சொக்கனையும் சேர்த்துக்கணும். சொக்கன் இந்த ஊர் மடத்தில் சாமியாருங்களோட சாமியாராக உட்கார்ந்துருந்த அனாதை பையன். அந்த மடத்துக்கு பக்கத்தில் தான் கருணா எப்பயும் விளையாட வருவான். சாதாரணமாக சேத்துக்குள்ளே விழுந்த பாலை எடுத்து கொடுத்ததில் ஆரம்பித்த நட்பு கருணாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ
அது இன்னும் பலமாச்சு. அதுதான் அவனை கருணா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கே காரணமாக இருந்துச்சு. வாடா, இந்த புடி சாப்பிடு. சாப்பிட்றா. யாரா இவன்? ஃப்ரெண்ட் அப்பத்தா, அவனுக்கு யாரும் இல்லை. உன் பேர் என்னடா? தெரியாது. இனிமே உன் பேர் சொக்கேன். என்னதான் செல்லாயி அப்பத்தான்னு கூப்பிட்டாலும் அப்பா அம்மா இல்லாத இந்த 3 பேருக்கும் அதுதான் அப்பனும் ஆத்தாளும். இங்கிருந்து தான் கருணாவுக்கு ஒரு விசுவாசமான வேலைக்காரனா மாறினான் சொக்கேன். ஆதிக்கு 2 குழந்தைங்க. கருணாவுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷமாக குழந்தை இல்லை. கலெக்ஷன் பண்ண சொன்னால் அந்த பணத்தை வாங்கி சூதாடிட்டு இன்னும் பேமெண்ட் வரலன்னு ஏமாத்து வேலை காட்டுறாமாப்ல. இங்கே உன் கூட இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாது. மொத்த பணத்தை எடுத்து வச்சுட்டு மூடிட்டு கிளம்பு. கருணா, என் வியாபாரம் உன் கூட. உனக்கும் எனக்கும் 1000 கொடுக்கல் வாங்கல இருக்கும். நடுவில் எதுக்கு கண்டமெல்லாம் குறைக்கிறான்? ஏய், ஐயோ, இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? அதனால் ஆதி சொன்ன மாதிரி மூடிட்டு கிளம்பு. இப்படி தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு நட்பு.